வணக்கம். தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி. SSO பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். தங்க விலையில் திடீர் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று காலை நாட்டை வந்தடைந்த ஜனாதிபதி. விவசாயிகளுக்கான உரமானியம், அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. விளையாட்டுப் போட்டியை காண சென்ற மாணவனுக்கு நடந்த துயரம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கட்சித் தலைவர்களுடன் அரசு கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். பொதுச்சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் காணப்படுவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. இதன்படி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் 3519 வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அடுத்தபடியாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சுக்கள், மாகாண சபைகளில் காணப்படும் மொத்த வெற்றிடங்களின் எண்ணிக்கை 7456 என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாயினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை இன்று சடிதியாக குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 8,65,503 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் 30,530 ரூபாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,44,250 ரூபாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் 27,990 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் விலை 2,23,900 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 26,720 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,13,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,32,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை அங்கு 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,14,600 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை தல்பொத பகுதியைச் சேர்ந்த 11 வயது மாணவர் ஒருவர் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் இருந்த கால்பந்து கோல் கம்பம் சரிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். பொலனறுவையில் உள்ள ஒரு பாடசாலையில் தரம் 6 கல்வி கற்கும் கவிந்து தெனுவன் நேற்று மாலை தனது அக்காவின் விளையாட்டுப் போட்டியை காண தனது தாயாருடன் பொலனறுவை தேபாவ மகா வித்தியாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த மைதானத்திற்கு வந்திருந்தார். தனது தாயாருடன் போட்டியை பார்த்து கொண்டிருந்த மாணவர் மைதானத்தில் இருந்த கோல் கம்பத்தை அகற்ற ஒரு குழு வருவதைக் கண்டு அவர்களுடன் சேர்ந்து சென்றுள்ளார். கோல் கம்பத்தை தூக்க முயன்ற போது ஒரு பக்கம் துருப்பிடித்திருந்த கோல் கம்பத்தின் ஒரு பகுதி கவிந்துவின் தலையில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மாணவனை பொலனறுவை பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்துச் சென்ற போது மாணவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்துள்ள மாணவரின் பெற்றோர் அவரது கண்கள் உட்பட உடல் உறுப்புகளை தானம் செய்ய தீர்மானித்துள்ளனர். பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அந்த வகையில் மொத்தம் 17,25,795 குடும்பங்களுக்கு 12 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை பயனர்களின் வங்கிகளில் வைப்பிலிடப்பட உள்ளது. அஸ்வெசும பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. குறித்த அறிவிப்பானது நலன்புரி நன்மைகள் சபையினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 17,25,795 குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்வெசும கொடுப்பனவு நாளை வரவு வைக்கப்பட உள்ளது. இதேவேளை குறித்த குடும்பங்களுக்கான ரூபாய் 12 பில்லியன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் நாளை முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற முடியும் என்று சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது.
விவசாயிகள் உரமானியங்களை பெற்றால் அவர்கள் தங்கள் அறுவடையின் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் ஒரு சட்டத்தை வகுக்க அரசாங்கத்திடம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை KD லாத்காந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்து ஒரு வாரம் கடந்துள்ள போதிலும் அரசாங்க நெல் கிடங்குகளுக்கு நெல் விற்பனை இன்னும் மெதுவாகவே நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையில் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல்லுக்கான உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று இன்னும் புகார் கூறி வருகின்றனர். 2024 மகாபருவ நெல் அறுவடை தொடங்கிய நிலையில் விவசாயிகள் அரசாங்கத்திடம் நெல் கொள்முதல் செய்ய தொடங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் நெல்லுக்கான அரசாங்கத்தின் உத்தரவாத விலை சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. மேலும் நெல் அறுவடைகளை வாங்குவதற்காக அரசாங்கம் நெல் கிடங்குகள் திறக்கப்பட்டன. இதற்கிடையில் வடமத்திய மாகாணத்தைச் சேர்ந்த சில விவசாயிகள் அரசாங்கம் வழங்கும் நெல்லுக்கு உத்தரவாத விலை போதுமானது எனவும் தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்க நெல் கிடங்குகளுக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார். 2025 உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அங்கு சென்ற ஜனாதிபதி பல அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்று மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றியிருந்தார். உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தவர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டி கொடுப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலும் தேர்தலுக்கான ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் கட்சித் தலைவர்களிடம் ஆலோசனை பெற திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர்கள் சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை நடத்தும் திகதியை தற்போது உறுதியாக கூற முடியாது. இருந்தபோதும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்மானம் தற்போது சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை அறிவித்துக் கொண்டுள்ளோம். அதற்கமைய எதிர்வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி கட்சித் தலைவர்களின் நிலைப்பாடுகளை அறிந்து கொண்டதன் பின்னர் தேர்தலுக்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்தார். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி. SSUMA பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். தங்க விலையில் திடீர் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று காலை நாட்டை வந்தடைந்த ஜனாதிபதி. விவசாயிகளுக்கான உரமானியம் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. விளையாட்டுப் போட்டியை காண சென்ற மாணவனுக்கு நடந்த துயரம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கட்சித் தலைவர்களுடன் அரசு கலந்துரையாடல். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.